கடலூர் மாவட்டம் கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வானமாதேவி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு நடுவில் ஒரு சின்ன மலையில் ஒரு முருகன் கோவில் உள்ளது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோங்க. அதன் பிறகு அந்த முருகன் கோவிலுக்கு நாங்கள் போனோம். அங்கே போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டோம், இந்த முருகன் கோயில் கட்டி எவ்வளோ நாள் ஆகுது, எப்படி கட்டப்பட்டது, அதோட வரலாறு என்ன அப்படின்ட்டு நாங்கள் அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டோம். அதுக்கு அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த முருகன் கோயில் ஒரு நூற்றாண்டுக்கு மேல் ஆகுது கட்டப்பட்டு அப்படின்னு சொன்னாங்க. பிறகு இங்கே இருக்கக்கூடிய முருகன் கோவில், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பக்தருடைய கனவில் வந்த முருகன் எனக்கு இங்கே ஒரு கோவில் கட்ட வேண்டும், அதுவும் திருத்தணி மலையில் உள்ளது போல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, எனது தலையில் எனது தந்தையான சிவலிங்கத்தை சுமந்து இருப்பது போல் இருக்க வேண்டும் அப்படின்னு முருகர் சொன்னதாக அவர் கனவுல சொல்லப்படுது. அதன் பிறகு அவர் அந்த ஊர் மக்கள்கிட்ட கலந்து, அந்த ஊர் பெரியவர்கள்ட்ட கலந்து அதே மாதிரியான ஒரு முருகன் கோவில் இங்கே கட்டப்பட்டது. இந்த முருகனோட சிறப்பு என்னன்னா, திருத்தணி முருகன் போலவே இருக்கும். இப்போ திருத்தணியில் முருகன் எப்படி காட்சி அளிக்கிறாரோ அதே மாதிரி இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதில் இன்னொரு சிறப்பு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வேலில் உப்பு, மிளகு, இதெல்லாம் திருநீர், குங்குமம் இதெல்லாம் நம்ம கொட்டி இங்கே நோய்கள் தீர்க்க வேண்டும் அப்படின்ற நம்ம வேண்டினாலே நம்ம உடம்புல இருக்க எல்லா நோயும் தீர்க்கப்படுகிறது அப்படின்ற மாதிரியும் ஐதீகம் உள்ளதாக இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டோம். அதற்கு அவங்க சொன்னாங்க. இதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டு நாங்கள் அந்த கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட நாங்கள் கேட்டோம், நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, முருகன் ஒருடைய கனவுகள் வந்தது உண்மைதானா அப்படின்ற மாதிரி கேட்டோம். அதுக்கு அர்ச்சகர் சொன்ன பதில் இது. டூர் இந்தியா சேனல் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், பழமையான கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று நேரடியாக வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருப்யோ நமோ நமக. கடலூர் மாவட்டம் விலங்கல்பட்டு மலையில் எழுந்தருளிக்கும் ஸ்ரீ மகா கணபதி வள்ளி தேவசேனா சமித உத்தரதனிகாஜல சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலய வரலாறு. பன்ருட்டி மணி அப்பாவைய சுவாமிகள் திருமடத்தை சேர்ந்த சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் 1930ஆம் ஆண்டில் திருப்பணி செய்யப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்வாலயத்தை நிர்வாகம் பன்ருட்டி நமசிவாய ஐயர் சுவாமிகளும் திருநாவுக்கை ஐயர் சுவாமிகளும் தணிகாஜலம் வேல்முருகன் சுப்பிரமணியன் அவர்கள் நிர்வகித்து வருகிறார்கள். இவ்வாலயம் சிறப்பாக 2 கால பூஜைகளும் மாதந்தோறும் கிருத்திகை சஷ்டி விழாக்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இவ்வாலயத்தில் வள்ளி தேவசேனா சமித சிவசுப்பிரமணிய சுவாமியுடைய சிரசில் சிவலிங்கம் சிறப்பாக இருக்கும். சிவலிங்கம் சிறப்பாக இவ்வாலயத்தில் இருக்கும். சிவன் வேறில்லை, முருகன் வேறில்லை என்பது ஐதீகமாக 1930 ஆண்டில் அப்பாவைய சுவாமிகள் கனவில் திருத்தணி முருகன் எழுந்தருளி பாவித்ததால் இவ்வாலயம் திருத்தணி கோயிலைப் போலவே இங்கு விலங்கற்பதி முருகன் கோயில் கட்டப்பட்டு ஆலயத்தின் எதிரில் யானை வாகனம் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாலயத்தில் வந்து நமஸ்காரம் செய்து வேண்டும் அடியார்களுக்கு வேண்டும் வரம் அளித்து எல்லா அருளும் தந்து அருள்பாலித்து வருகின்றார் சிவசுப்பிரமணிய சுவாமி. சிவசுப்பிரமணிய சுவாமி அருளை பெற வேண்டுகிறோம். கடலூர் மாவட்டத்திலிருந்து 13 கிலோமீட்டர், பன்ருட்டிலிருந்து 12 கிலோமீட்டர் வழியில் மலை உச்சியில் சிவசுப்பிரமணிய சுவாமி விலங்கல்பட்டு மலையில் எழுந்தருளியுள்ளார். பக்த கோடியில் அனைவரும் வந்திருந்து சுவாமியுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகர் பக்தர் கனவில் வந்து கோவில் கட்ட உத்தரவு கொடுத்ததால இந்த மலைக்கு உத்தரதனிகை அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்க. முருகரை தரிசிக்க பக்தர்கள் 110 படிக்கட்டு ஏறி வந்து தான் முருகரை தரிசிக்க முடியும். இந்த கோவில் குன்றின் மேல் அமைக்கப்பட்டுள்ளது. 110 படிகளை கொண்டது. திருத்தணிகை முருகரை போலே இந்த முருகருக்கு உத்தரத்தணிகை என்ற சிறப்பு பெயர் வாய்ந்தது. ஆதலால் பக்த கோடியில் அனைவரும் இம்முருகனை தரிசிக்க வேண்டுகிறோம். வருகிற
ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2023 அன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இங்கே இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டால் திருமண தடை நீங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. தலவிருட்ச மரமாக வில்வ மரம் உள்ளது. உப்பு மிளகு கொட்டி வேண்டிக்கிட்டால் தோல் நோய், தொழுநோய் போன்ற நோய்கள் குணமாகும் அப்படின்ற மாதிரியும் இங்கே இருக்க மக்களால் சொல்லப்படுகிறது. இந்த உத்திரத்தணிகை முருகனை தரிசிக்க கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து வசதி மற்றும் ஆட்டோ வசதி உள்ளது. பக்தர்கள் முருகனை தரிசிக்கலாம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகன் தலை மீது சிவன் இருப்பது இந்த கோவிலுடைய மிகப்பெரிய சிறப்பு. உலகில் உள்ள எந்த முருகர் கோவிலிலும் முருகர் தலைக்கு மேல் சிவன் இருப்பதில்லை என்பது கூடுதல்